மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை போண்டா பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் கோதுமை எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு. 3/4 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சோடா உப்பு தேவையில்லாம் புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. ஆனால் கடையிலெல்லாம் சோடா உப்பு போட்டு தான் செய்வாங்க, அப்போ தான் உள்ளே நல்லா பாஞ்சு மாதிரி வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இது கூட நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெய், சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடாக போட்டு சேர்த்துக்கோங்க, இதான் கொஞ்சம் நல்லா வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், போண்டா போடுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். பார்த்து போடுங்க, எண்ணெயில் போடும்போது. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போண்டா போட்டுடலாம். கரெக்டாக அளவுகள் எடுத்திங்கன்னா நல்லா வரும் போண்டா. அளவு ரொம்ப முக்கியம். பாருங்கள், போண்டா திருப்பி போட்டுக்கலாம். அளவு வந்து கரெக்டாக எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் போண்டாலாம், டீக்கடை போண்டா மாதிரியே. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் போட்டுடலாம். போடும்போது கவனமாக போடுங்க, பக்கத்தில் வச்சே போடுங்க, தெரிக்காது. பயந்துட்டு மேலே தூக்கி போட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம கையில் தெரிக்கும். ஒரு பேஜ் போட்டிருக்கேன். இன்னொரு மாவு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.
பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. உள்ள அளவு கரெக்டாக எடுத்திங்கன்னா இது மாதிரி கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.